அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதில் உத்திராட நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை தாராபலன்னு சொல்லி இந்த ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2வது நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரம். அப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம். அந்த நட்சத்திரக்கார் ஒரு தொழிலையோ அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த திருவோண நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம். அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க திருவோண நட்சத்திரத்தில் யார் பிறந்தா அப்படின்னா, திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் திருப்பதி பிறந்தார். அப்போ திருப்பதி கோயிலுக்கு இவங்க அதிகமாக சாமி கும்பிட்டு வர்றதும், அந்த மாதிரி பெருமாள் கோயிலில் போய் அதிகமாக சாமி கும்பிட்றதும், லட்சுமி நரசிம்மருடைய ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றதும் இது ரொம்ப விசேஷம். அதே போல் ஒரு ஜாதகத்தில் அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு திருவோணம் பணம் தரும் நட்சத்திரம். அதுக்கு அடுத்தபடியாக உத்திராடத்துக்கு அடுத்து தெய்வ அனுகூல நட்சத்திரம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலம். அது எதுன்னு கேட்டிங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம். இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரங்கிறது எல்லாத்துக்கும் அமையாது. அவங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய நட்சத்திரம் அந்த கரெக்டாக உத்திரட்டாதி நட்சத்திரம் கூட வந்தால் ஒரு தெய்வமே கூட வருது என்று பொருள். முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் தெய்வமாட்ட நீ வந்தையப்பா, கும்பிட்ற தெய்வம் குறுக்க வந்துச்சு, இப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஏன் முன்னோர்கள் இதை சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இது எல்லாம் வச்சு தான் அந்த முன்னோர்கள் அதைய ஆதி காலத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ தெய்வ அனுகூல நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். அப்போது அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு, அதாவது உத்திராட நட்சத்திரத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15வது நட்சத்திரம் தான் உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இந்த 15வது நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும் அல்லவா? இந்த 15வது நட்சத்திரத்தை நீங்களே கணக்கு போடலாம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவனி, பரணி, கிருத்தி, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். இந்த பூச நட்சத்திரம் கடகராசியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்க பாருங்கள், அவங்க தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர் எப்பவுமே நீங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம். ஏதாவது ஒருத்தர் உதவி செஞ்சுருந்தாலோ, அவங்க நம்மளுக்கு ஒரு தொழில் ரீதியாக பார்ட்னர் ஆகியிருந்தாலோ, அவங்க லைஃப்பில் ஏதாவது இருந்தாலோ, அந்த பொருத்தத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பூர்வ ஜென்ம பந்தம் கனெக்டிவிட்டி தான் இந்த நட்சத்திரம். அப்போ இது 15வது நட்சத்திரம், அது கரெக்டாக பூசம். அதுக்கு அடுத்தது 24வது நட்சத்திரம். 24வது நட்சத்திரம் யாருன்னு கேட்டால், நிலையான நட்சத்திரமே 24வது நட்சத்திரம் தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாளைக்கு ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, ஒரு தொழில் முதன்னு தொடங்குறீங்க, ஒரு செய்யக்கூடிய காரியங்கள், ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், நம்ம ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறோம், ஒரு சீர் வீட்டில் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் நிலையான நட்சத்திரத்தை அன்றைக்கி பண்ணலாம். இந்த நிலையான நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூசம் 15வது நட்சத்திரம் வந்ததுனால பூசம், அனுசம், அப்போ பூச அனுசம், அதாவது பூச அனுச உத்திரட்டாதி திரிகோண நட்சத்திரமாக இருக்கிறதுனால பூசத்துக்கு அடுத்து ஆயிலியம், மகம், பூர, உத்திர, அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக, அனுசம். கரெக்டாக பாருங்கள், அந்த அனுச நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் நிலையான நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு லட்சியமான நட்சத்திரம். இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம். இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஒரு டைரி போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எதற்காக அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு தொழில் அமையிற காலம் வரும்போது யாராவது ஒருத்தர் நான் தொழிலுக்கு நான் கூட சப்போர்ட் பண்ணுறேன்பாங்க. அப்போ இந்த நட்சத்திரமெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே அவங்கள கொண்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் உங்கள் ஜாதகத்துக்கு நட்சத்திரத்தை எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும், மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் கடைசியில் அது சரியாகி அதை மறுபடியும் ரன் பண்ண முடியும். மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் உங்களால் அந்த தொழிலை எடுத்து பெருசாக கொண்டு போக முடியாது. அப்போ நம்ம இதில் நம்ம தாராபலனை பிரித்து
நம்மளுக்கு இதெல்லாமே சாதகமான நட்சத்திரம்னு சொல்லி தனியாக நீங்கள் ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டா உங்களுக்கு பாதகம் நடக்காதல்லவா? அப்போ இதெல்லாம் தான் வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள். அப்போ இந்த கோயில்களுக்கெல்லாம் ஒரு முறை இந்த நட்சத்திர கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க. அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்து இந்த 4 நட்சத்திரங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. அந்த நட்சத்திர கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த தாராபலனை பிரிக்கும்போது நம்ம ஜாதகத்துக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு எது இணையான நட்சத்திரம், எது வாழ்க்கையில் வெற்றி தரும் நட்சத்திரம் அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளே இந்த ரகசியத்தை காலங்காலமாக காப்பாற்றி ரகசியமாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி உலகத்துக்கு இது மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துச்சுன்னா எங்கேயும் ஏமாற்றம் இல்லாமல் நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு பாதையில் போகலாம் இல்லையா? ஏன்னா இது தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தெரியாமல் சில நட்சத்திரத்தோட சில நட்சத்திரக்காரர்களுடைய நம்ம தொழில் செஞ்சு அது லாஸ் ஆகி அது கடனில் போய் விழுந்து அது கட்ட முடியாமல் மனசு தவிக்கிறத விட அதெல்லாம் இல்லாமல் இதனுடைய அடிப்படையில் நம்ம போகும்போது கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் வாழ்க்கையில் மீண்டு வர்றதுக்கு. அப்போ இதெல்லாம் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை சொல்லி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எதற்காக இந்த தாராபலனை 27 நட்சத்திரம் நம்மளோட புதியுகம் சேனலில் இன்றைக்கி தொடர்ந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி எல்லாத்துக்கும் இந்த நட்சத்திரம் கிடைக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் இருந்து தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அப்போது அந்த காலத்தில் பாருங்கள், நம்மளுடைய தாராபலனில் நம்ம நட்சத்திரம் பாருங்கள் கரெக்டாக இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் பொருத்தங்கள் பார்க்குறதுக்கு, அந்த காலத்தில் தொழில் செய்கிறதுக்கு, ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு 4 நட்சத்திர கிழமை திதி யோகம் கரணம் அந்த காலத்தில் ஏன் அதை பார்த்தாங்க அப்படின்னா இந்த பஞ்சபூத சக்தியால் இந்த கர்ம இயங்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வகுத்து வச்சாங்க. இதை முறையாக கையாண்டுவாங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் இந்த உலகத்துக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்கிறக்கோ இந்த புத்தகத்துக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வீட்டுக்கே டோர் டெலிவரி கண்டிப்பாக கிடைக்கும். அது போக நம்மளோட வாழ்க்கையில் ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், எலுமிச்சங்கனி பிரசன்னம், அதாவது எல்லா பிரசன்னங்களும் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் கர்மாவை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினை தீர்ந்து வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி உங்கள் பூ பழம் வெத்தலை பாக்க வச்சு நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய வெத்தலை பாக்கு பூ பழத்திலேயே சோழி பிரசனம் போட்டு அதில் என்ன கர்மா ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சி அதற்குரிய கோயிலை உங்களுக்கு கொடுக்குறோம். இது எல்லாமே ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வழிமுறைகள் கிடைக்கும். அதை வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. நம்மளை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 3 தினங்கள் சென்னையில் ஜோதிட அலுவலகத்தில் ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் எல்லாமே திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். இதை நீங்கள் பார்த்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.